பொறுப்பாளர் வந்திருந்தா கூட போதும். வடசென்னை கிழக்கு மாவட்டம் ராயபுரம் கிழக்கு மண்டலில் கிளை கிளை 48, 49, 50 கிளை சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெறுகிறது. அதற்காக எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் மீட்டிங் நடைபெறும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். பாரத் மாதா கி ஜெய். வடசென்னை கிழக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாளை நமதே தமிழ்நாடும் நமதே பாரதிய ஜனதா கட்சி ராயபுரம் கிழக்கு மண்டலில் சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெறுகிறது. வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிளைகள் 48, 49, 50 திருமதி சங்கரி அக்கா வணக்கம். மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டமானது இப்பொழுது தொடங்கியுள்ளது. இதற்கு வருகை தந்திருக்கிறோம். இதற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட துணைத் தலைவர் வன்னியராஜன் அவர்களையும் மண்டல் பிரபாரி சங்கரி அக்கா அவர்களையும் மம்மி டாடி பாஸ்கரன் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். இப்பொழுது ராயபுரம் கிழக்கு மண்டல் பிரபாரி அவர்கள் உரையாற்றுவார். தலைமை தாங்கி இந்நிகழ்ச்சியை துவங்கி வைப்பார். வடசென்னை கிழக்கு மாவட்டம் ராயபுரம் கிழக்கு மண்டல் சக்தி கேந்திரம் கிளைகள் 48, 49, 50 கிளைகளுக்கு உட்பட்ட சக்தி கேந்திரத்தின் தெருமுறை பிரச்சார கூட்டம் இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தெருமுறை பிரச்சாரம் எதற்காகனா நம்மளுடைய பாரத பிரதமருடைய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம்னா ஒரு சின்ன பிரச்சார கூட்டம். இந்த பிரச்சாரம் மூலமா நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம மத்தியில் போட்ட பட்ஜெட் வந்து ஒன்றுமே இல்லை, அது ஒரு வெற்று பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அப்படி கிடையாது. மத்தியில் போட்ட பட்ஜெட் எப்பேற்பட்ட பட்ஜெட்னா அது இந்தியா முழுமைக்கான 5 வருடத்துக்கான வளர்ச்சி திட்டங்கள். அதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. இன்னைக்கு ஐஐடியில் பார்த்தீங்கன்னா வெறும் 65,000 சீட்டு தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு மோடியோட பட்ஜெட் திட்டத்தில் 1,30,000 சீட்டு ஐஐடி பிள்ளைங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய வளர்ச்சி திட்டமாக இருக்க முடியும். அடுத்தது பட்ஜெட்டில் மிகப்பெரிய விஷயமாக நிறைய நலத்திட்டங்கள், பெண்கள் வளர்ச்சிக்காக, விவசாயிகளுக்காக, மாணவர்களுக்காக, மேலும் நிறைய தொழில் முனைவர்களுக்காக எம்எஸ்எம்இ மூலமா நிறைய கடன் உதவிகள் வழங்குறதுக்காக 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு துறைகளுக்கும் நம்மளுடைய பட்ஜெட் மூலமா ஒதுக்கி இருக்காங்க. இப்போ இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டை கவனிக்கிறதே இல்லை, தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்கறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. கிடையாது. மோடி அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு ஃபேவர் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி தான் 9வது முறையாக பட்ஜெட்டை வாசிக்கிறாங்க. இது எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் கொடுக்காத ஒரு பெருமையை நமது பாரத பிரதமர் அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காரு. உண்மையாவே நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அதுதான். அடுத்தது, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுடைய தமிழ் சேகா சவுந்தரராஜன் அவர்களுக்கு 2 ஸ்டேட்டுக்கு சேர்த்து நாங்கள் எங்க இருக்கிற ஒரு ரோடு 4 வருஷமா போட்டுட்டு இருக்காங்க. 4 வருஷமா இந்த 6,500 கோடி ரூபாயை ஒதுக்கியிருந்தா இந்த வடசென்னையில